bloody sweet. Hello everyone, I'm Navin. Welcome to Navaji. So, இந்த வீடியோல பார்க்க போறோம்னா Back to the Outback. So, இந்த படத்தோட next week's version of movie review தான் பார்க்க போறோம். This is a animated adventure comedy filmங்க. So, animation filmனு சொல்லிட்டு kids மட்டும் தான் பார்க்கணும் கிடையாது. So, adults பார்த்தா கூட adultsக்கு வந்து ஒரு stress free மூவியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அதெல்லாம் டைம்ல செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீக்ஸ்ல. ஸோ பேக் டு த அவுட் பேக். ஸோ இது வந்துட்டு வைல்ட் டேஞ்சரஸ் அனிமல் சம்மந்தப்பட்ட குரூப் ஆஃப் வைல்ட் அனிமல் சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான். ஸோ ஒரு வைல்ட் லைஃப் பார்க்ல வந்துட்டு ஜூ வச்சுக்கலாமா. ஸோ இந்த கண்காட்சிலாம் காட்டுவாங்களா, ஷோலாம் காட்டுவாங்களா. ஸோ அந்த ஷோக்கு வந்துட்டு டெட்லி அனிமல்ஸ்லாம் வந்துட்டு லைக் வந்து பாம்பு ஸ்கோர்பியன்லாம் காட்டுவாங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் என்ன சொல்றது அனிமல் இருப்பாங்க. ஸோ அந்த குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சால்ட் வாட்டர் crocodile, வெப் ஸ்பைடர், ஸ்கோர்பியன், அப்புறம் வந்து ஒரு ஸ்னேக், ஒரு ஃபீமேல் கேரக்டர் மாதிரி ஒன்று ஸ்னேக் இருக்கும். அழகா இருக்கும், பட் வந்துட்டு வெனமஸ். அது அந்த பாம்பு கடிச்சுதுன்னா வந்துட்டு ஆன் த ஸ்பாட் செத்துருவான். ஸோ அந்த பாம்பு பார்த்தாலே யாரும் கியூட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, பட் வந்து பயப்படுவாங்க. சரிங்களா. ஸோ இவங்க தான் அந்த குரூப்பா இருப்பாங்க. ஸோ அந்த வருஷத்துல வந்து ஒரு கோலா பேரும் இருக்கும். சரிங்களா. அந்த கோலா பேர் வந்துட்டு அந்த ஜூலே வந்துட்டு ஒரு ஃபேமஸ் அனிமலா இருக்குங்க. சரிங்களா. அவ்வளவு கியூட்டா இருக்கும். அது பண்ற ரியாக்ஷன்லாம் எல்லா கிட்ஸுக்கும் வந்து அந்த கோலா பேர் தான் பிடிக்கும். இந்த டெட்லி வெனமஸ் அனிமல் தான் வந்து யாருக்கும் பெருசா பிடிக்காது. ஸோ அதனால இந்த மிருகங்களுக்கு வந்து இந்த ஸ்னேக்கா இருக்கும், ஸ்கோர்பியன், வெப் ஸ்பைடர்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி முக்கியமா இந்த ஸ்னேக் வந்துட்டு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கஷ்டத்திலே இருக்கும், ஒரு கன்சர்ன்லேயே இருக்கும். நம்ம டெட்லி வெனமஸா இருக்குமே, எல்லாத்துக்கும் பயப்படுறாங்களா நம்ம பார்த்து அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அந்த சால்ட் வாட்டர், அந்த ஒரு குளம் மாதிரி இருக்கும், ஒரு பூல் மாதிரி இருக்கும். அந்த பூல்ல வந்து தெரியாம ஒரு பையன் விழுந்துருவான், ஒரு கிட் விழுந்துருவான். அந்த ஒரு crocodile சொன்னா அந்த சால்ட் வாட்டர் crocodile அங்கதான் இருக்கும். ஸோ அங்க அந்த பையனை காப்பாத்துறதுக்கு அது வந்துட்டு போகும். ஸோ எல்லாம் பார்த்துட்டு என்ன பயப்படுவாங்க வந்துட்டு இந்த சாப்பிட தான் போகுது அந்த பையனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜூ ஹண்டன் ஒரு இருப்பாரு, அவரு போய் காப்பாத்திடுவாரு. ஸோ இந்த crocodile வந்துட்டு அக்ரெசிவா பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த crocodile வந்துட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுங்க குரூப்பா இருந்ததுங்க. ஸோ இந்த ஷிஃப்ட் பண்ணா சொல்லிட்டு வந்துட்டு இந்த ஸ்பைடர், ஸ்னேக்கு, ஸ்கோர்பியன் வந்துட்டு எல்லாம் பிளான் பண்ணி வந்துட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறோம், இந்த பார்க்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி அவுட் பேக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளானுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கதையே மூவ் ஆகும். வெளியாகுனாங்களா, அந்த crocodile சேவ் பண்ணாங்களா இல்லையா, அப்புறம் அந்த ஹண்டர் வந்து துரத்திட்டு வந்தானா இல்லையா, இதுதான் வந்துட்டு கடைசி வரைக்கும் படமா இருக்கும். ஸோ இந்த படம் முழுக்க அந்த வைல்ட் அனிமல்ஸஸ் அவங்களே வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த அனிமல்லே பேசுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிட்ஸ் பார்த்தா ரொம்பவே பிடிக்கும் கிட்ஸுக்கு. ஸோ அடல்ட்ஸ் நான் பார்க்கும் போது வந்துட்டு எனக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அந்த ஸ்டாரிலாம் ரொம்ப இமோஷனலி கனெக்டாகவும் இருந்துச்சு. இந்த மிருகங்கள்லாம் பேச முடிஞ்சுச்சுன்னா எப்படி இருக்கும், அவங்களால இமோஷனலாக வந்துட்டு ஷேர் பண்ண முடிஞ்சுட்டா எப்படி இருக்கும். இவன் என்னதான் விஷமுள்ள மிருகங்களாக இருந்தாலும், பாம்பா இருக்கட்டும், crocodile இருக்கட்டும், ஸ்கோர்பியனா இருக்கட்டும், ஸ்பைடரா இருக்கட்டும், இதுங்களுக்கும் ஒரு சென்ஸ், ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் இருந்து நம்மளால நம்ம மாதிரி பேச முடியிற ஒரு எபிலிட்டி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு தாட்லாம் வந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த ஃபிலிம் பார்க்குறப்போ வந்து ஒரு 1 hour 30 minutes ஒரு 40 minutes இருந்துச்சு. ஸோ என்கேஜிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி படங்களும் ரொம்ப பிடிக்கும். இந்த கதையை வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்ல போனால் வந்துட்டு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாகவே கொண்டுட்டு போனாங்க. இந்த மிருகங்கள்லாம் பேசுறதுலேயே ரொம்ப அதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது நம்மளை பார்க்கறதுக்கு. சரிங்களா. ஸோ மறக்காம வந்துட்டு கிட்ஸாக இருந்தாலும் சரி, அடல்ட் இருந்தாலும் சரி, ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்ஸராக இருக்கும் அந்த மூவி. ஸோ ஸ்டில் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு, பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ சொல்லிட்டு வீடியோ முடிச்சுங்க. சீ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப். ஐ அம் நவீன். டேக் கேர்.